மனசுக்கு பிடிச்ச காதல மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றது அது ஒரு வரம். அப்படி ஒரு வரம் நம்ம வாழ்க்கையில கிடைச்சாலும் அத பல பேர் வேணாண்டே சொல்லிடுறோம். காரணம், காதலுக்குள்ள வர முரண்பாடுகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இது எல்லாமே ஒரு கட்டத்துல நம்ம காதல வேணாண்டு சொல்லி முடிவெடுக்க வச்சிரும். நீதான் என்னோட உலகம், நீதான் எனக்கு எல்லாமே, உனக்காக எதையும் விட்டு கொடுப்பேன், ஆனா எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற காதல் ஒரு நாள் மொத்தமா நம்மள விட்டு கொடுத்துட்டு போயிரும். காதல்ல உண்மை இருந்தும் எதிர்பார்ப்புகள் நிறைவானதுக்கு அப்புறமாவும் அந்த காதல் பிரிஞ்சு போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த காதலுக்குள்ள இருக்கிற ஈகோ, சுயநலம். நீ, நான், நம் காதல் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த அழகான காதல் கடைசியில ஏனோ ஈகோ அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக இல்லாமலே போயிருது. ஒரு உண்மையான காதல்ல சத்தியமா ஈகோ இருக்கவே கூடாது. எந்த ஒரு காதல ஈகோ இருக்கோ அந்த ஒரு காதலுக்கு ஆயுள் ரொம்பவே குறைவு. எதுக்கு நான் பேசணும்? எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும்? எதுக்கு நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கணும்? இது எல்லாமே ஒரு வகையான சுயநலம். இந்த சுயநலம் கலைக்கப்பட்டால்தான் அந்த காதல் அழகான காதலா மாற முடியும். நம்ம காதல மத்தவங்கள்ட்ட விட்டு கொடுக்காம பேசுவோம். ஆனா காதலிக்கிற நாம விட்டு கொடுக்க முடியாம ஒவ்வொரு நாளும் போராடுவோம். ஜஸ்ட் ஒரு போன் கால் கூட கோபத்துல கட் பண்ணா கூட, நீதானே கட் பண்ண, நீதான் எடுக்கணும், நானா கட் பண்ண, நீ கட் பண்ணா நீதான் எடுக்கணும், நான் எதுக்கு எடுக்கணும், இப்படி எல்லாம் பேசுறான். சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளேயே ஈகோ நம்மளே அறியாம நம்ம காதலுக்குள்ள கொண்டு வரோம். அது ஒரு கட்டத்துல பெரிய அளவாக்கி அந்த காதலையே அழைச்சிருது. காதல்னா சுயநலம் இருக்கவே கூடாது, விட்டு கொடுக்கணும். அப்போதான் அந்த காதலை கெட்டியா பிடிச்சுக்க முடியும். இல்லாட்டி அது நமக்கே தெரியாம கை நழுவி போயிடும். அப்பையும் அந்த காதலை மீட்டெடுக்கிறதுக்கு நமக்கு மனசிடம் கொடுக்காது. காரணம் ஈகோ. நான் எதுக்கு தேடி போகணும்? அவங்க தேடி வரட்டும், என்னால முடியாது, என்னால என்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது. இந்த நிலையில எதுக்குங்க காதலிக்கிறீங்க? காதலிக்க ஆரம்பிச்சா இந்த சுயநலத்தை அடியோட இல்லாமக்கிறங்க. காதலுக்குள்ள என்னங்க சுயநலம்? எனக்கு நீ, உனக்கு நான், நீ நான் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறோம். கடைசியில நீயா நானா அந்த அளவுல முடிஞ்சு போயிடுது. ஒரு உண்மையான காதல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சும் சில பேர் அதை தொலைச்சிடுறீங்க. காரணம் இந்த ஈகோவால. ஈகோவை தூக்கிறீங்க. உங்க காதல் இன்னும் அழகாகிறதையும் ஆழமாகிறதையும் உங்களாலே புரிஞ்சுக்க முடியும்.